நீங்க வாங்க, உங்க ஆறுதல் சொல்லணும், எல்லாரும் கிளம்பி படையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு மோசமான அரசியல். இந்த மாதிரியான அரசியலை உலக வரலாற்றில் யாராவது செஞ்சிருப்பாங்க, யாராவது பார்த்திருப்பாங்களா? நாமக்கலை சந்திக்க மாட்டேன், திருப்பூரை சந்திக்க மாட்டேன், கோயம்புத்தூரை சந்திக்க மாட்டேன், எல்லாரும் கிளம்பி மாம்பழப்புறம். கட்சியே போய்தாங்க. இந்த கட்சிக்கும் நேர்மைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜயே மோசமானவர் தான், விஜயே அயோக்கியனா தான் இருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை தாங்க விஜய், அவருக்கு சுய முடிவு எடுக்க தெரியாது, சுய அறிவு கிடையாது. இது நமக்கு சரியான நேரம், இந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு சரியான நேரம், புஷி ஆனந்த நம்ம காலி பண்றதுக்கு சரியான நேரம் நான் பிளான் பண்றேன். இது ஆரம்பத்துல இது போயிட்டு இருக்கு. இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் மேற்பட்ட தற்கொலை நான். யாராவது சொல்லுவாங்களா 16 நாள் நாங்க வந்து துக்காட்டு சரிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க இங்க வர்றோம்? என்ன பேச்சு இது? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேர்முகம் நிகழ்ச்சியில உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி சார். தமிழகத்துல வந்து இப்ப புதுசா புயல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? முன்னாடி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புயல் அடிச்சாலும் இவன் வந்து வெளியே வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனா அதை உண்மையாக்குற மாதிரியே ஒருத்தர் வந்து கடந்த 28 நாளா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரே, இது வந்து சாத்தியமாகுமா ஒரு மனுஷனால? இல்ல, நார்மலா இருக்கிற யாருக்குமே இது சாத்தியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, வீட்டுல நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்களேன், ஒரு காய்ச்சல்ல படுத்துட்டோம்னா கூட ஒரு 2 நாள் 3 நாள் படுப்போம். அன்லஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் பெட்ல அட்மிட் ஆகிறது வரைக்கும் ஒரு 2 நாள் 3 நாள், அதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது. நம்மளால வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். தமிழர்கள் எல்லாருமே இந்த கடுமையான உழைப்பாளிகள். நீங்க வந்து ஒரு பக்கம் இலவசம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விமர்சனங்களா இருந்தா கூட எல்லோருமே கடுமையான உழைப்பாளிகள். நம்மளால வீட்டுல கட்டிப்படவே முடியாது. எல்லோருமே ஏதாவது ஒரு வேலையை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். இல்ல நமக்கு வேலை முடிந்து ஓய்வு காலத்தில் கூட போய் நண்பர்களை சந்திப்போம், நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களை கூட்டிட்டு வெளியே போவோம், உறவினர்களை சந்திப்போம். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, அந்த பண்பாடுங்கிறது எப்பொழுதுமே இருக்கிறது. அது மிக குறிப்பாக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாலே 24/7. இன்னும் சொல்ல போனா, அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருடைய முதல் குடும்பமே வந்து அரசியல் தான். நீ வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் எல்லாமே வந்து 2ஆம் பட்சம் தான். இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் தலைவர்கள் மேல நிறைய ஈஸியான விமர்சனம் வச்சிருவோம். என்னங்க இவர் சரியில்லைங்க, அவர் சரியில்லைங்கட்டு. ஆனா ஒவ்வொருத்தருக்கு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான பர்சனல் லைஃப்க்கான ஸ்பேஸே இருக்காது. திடீர்னு ஒரு திட்டமிடல் பண்ணுவாங்க, நம்ம எங்கேயாவது போகலாம் குடும்பத்தோட அப்படின்னா, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? சாத்தியமா? உங்களை ஒரு சினிமாவுக்கு போகணும் எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போக முடியுமா? முடியாது. ஒரு கோயிலுக்கு போட முடியாது, ஒரு விசேஷத்துக்கு போட முடியாது. இல்ல நாங்க நீங்க எல்லாரும் ஒரு வெக்கேஷன் எடுக்கிறீங்க, அதே மாதிரி நானும் ஒரு வெக்கேஷன் எடுக்கணும் ஒரு அரசியல்வாதி நினைச்சாருன்னா முடியவே முடியாது. அதாவது அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக வாய்க்கப்படாது. இதுல திடீர்னு ஒரு மருத்துவ அவசியம் இருக்கு, அதற்கு மட்டும் சில தலைவர்கள் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம பார்த்திருக்கவே தவிர, அரசியலுக்கு 24/7 எனி டைம் உங்களுக்கு கால் வரலாம். திடீர்னு ஒரு மணிக்கு ஒருத்தர் போன் பண்ணுவார். போன் பண்ணி, அண்ணன் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, நான் அவசரமா காவல்துறையில என்னுடைய கணவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஐயா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், இங்க வந்து திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, திடீர்னு புயல் வந்துருச்சு, நீங்க தான் வரணும், குப்பை எல்லாம் மாட்டேங்கிறாங்க, கொசுக்கடி அதிகமாக இருக்கு. நான் சொல்றது எல்லா மட்டத்திலும், கவுன்சிலர் இருந்து மினிஸ்டர் வரைக்கும், எங்க எங்க வீடு டேப்ல தண்ணி வரல, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள். அதற்கு அவர்தான் உண்டானவரா? பல நேரங்களில் மக்களுக்கு வந்து எம்எல்ஏ என்ன கேட்கணும், கவுன்சிலர் என்ன கேட்கணும், மினிஸ்டர்ஸ் என்ன கேட்கணும், அந்த ஒரு புரிதல் வேறுபாடு இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, என்னுடைய பகுதியை சேர்ந்தவர், அவரிடம் போனால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு பதிலாவது கிடைக்கும் அப்படிங்கிறதா மக்கள். நீங்க சில நேரங்கள்ல மக்கள் வந்து அரசியல்வாதிகள் களத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஒரு புயல் அடிக்கும் பொழுதோ இல்ல வெள்ளம் அடிக்கும் போதோ அப்படிங்கிற பெரிய கோபம் வரும்னா, நான் உன்னை ரொம்ப நம்பி இருந்தேன், நீ ஏன் வரல அப்படிங்கிற பெரும் கோபம் தான் அவர்களுக்கு இருக்கும். அதே நேரத்துல போயிட்டாங்கன்னா அவ்வளவு ஆதரவா இருப்பாங்க, அவ்வளவு நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையோட சேர்ந்து அவர்களும் எப்படி உழைப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம காலம் காலமாக தமிழ்நாட்டு அரசியல் பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நீ பேச ரொம்ப ஸ்பெசிபிக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். அவர் வாழ்கின்ற உலகம், இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் வாழ்கின்ற உலகமே வந்து தமிழ்நாட்டிற்கே பொருந்தாத ஒரு உலகத்தில் அவர்கள் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து டே 1ல இருந்து இது ஒரு ரொம்ப ஈஸியா என்ன வார்த்தை, கல்ட். இது ஒரு கல்ட் பார்ட்டி. இந்த கல்ட் பேஸ்டு பார்ட்டிஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, கல்ட் பேஸ்டு பர்சனாலிட்டிஸ் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லி சொல்லி ஊட்டப்பட்டு அது அன்பார்ச்சுனேட்லி அவரும் உள்ள எடுத்துட்டு, உண்மையிலே நம்ம வந்து இந்த உலகத்திலே தலை சிறந்த நம்ம தான் பொழுது, இந்த உலகத்திலே வந்து எல்லோரும் பார்க்க விரும்புகின்ற, யாராலும் எளிதாக அணுக முடியாத ஒரு நபரும் நம்ம அப்படின்ட்டு அவரும் அவர் மைண்டுக்கு ரொம்ப ஏற்றிக்கிட்டார் போல இருக்கு. அதனால தன்னுடைய ரசிகர்களுக்கு பயந்து, எந்த மக்களை நம்பி நான் இந்த அரசியலுக்கு வரப்போகின்றேன், எந்த மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய போகின்றேன் சொன்னாரோ அந்த மக்களுக்கு பயந்து நான் பதுங்கி வாழ்கின்றேன் அப்படிங்கிற ஒரு இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருக்கின்றார்.
தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கோம். அவர்கள் செய்வாங்க சில நேரங்கள் மன்னிப்பு கெட்ட தலைவர்களை பார்த்திருக்கோம். அவர்கள் சில தலைவர்களை பார்த்திருக்கோம். சுய விமர்சனத்துக்கு உட்படுத்தி கூட தலைவர்களை பார்த்திருக்கோம். இல்ல நான் அப்படி செய்யவே இல்லை, நான் இருந்தாலும் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்ட்டு எப்பொழுதும் மக்களுக்காக நிற்கின்ற தைரியமான தலைவர்களை பார்த்திருக்கோம். சில நேரம் செஞ்சு தவறா கூட இருக்கலாம். தைரியமா ஓகே சில பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை நான் தான் காரணம்னா அதற்கு ஃபேஸ் பண்ணி நான் அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யறேன். உதாரணம் சொல்றேன், செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டது ஜெயலலிதா அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்பட்டது. ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லை, அதனால அக்சஸ் பண்ண முடியலன்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. அதே ஜெயலலிதா இந்த மக்களை பார்ப்பதற்கு வந்தாரு. அவங்க அப்பா உடம்பு சரியில்லைதான், அவங்க மேல கடுமையான விமர்சனம் இருந்தது. இன்னைக்கும் அந்த விமர்சனம் இருக்கு. செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டு மக்களை சாக விட்டவர் ஜெயலலிதா அப்படிங்கிற விமர்சனம் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. ஆனா வந்தார் அவர். இதே மாதிரி எத்தனையோ தலைவர் மேல விமர்சனம் வைத்தால் கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக களத்தில் நின்றவர்கள். ஆனால் நான் தான் அதற்கு காரணம், அதுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன், அதற்கான எந்த பொறுப்புணர்ச்சியும் என்கிட்ட கிடையாது, நான் அதை வச்சு அரசியல் பண்ணுவேன். அதே நேரத்தில் மக்களுக்காக செய்ய வேண்டிய என்னால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க கூட மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் பதுங்கி வாழும் ஒரே தலைவராக இந்த தமிழக வரலாற்றில் இதற்கும் எத்தனையோ அரசியல் தலைவர்களை, எத்தனையோ மன்னர்களை எவ்வளவோ பேரை பார்த்திருப்போம். விஜய் மாதிரியான ஒரு உதாரணங்கள் எனக்கு தெரிந்து இல்லை. ரொம்ப சங்க இலக்கியங்களை சங்க காலத்துல யாராவது இப்படி இருந்திருப்பாங்களா? ஓடி ஒளிந்த புறமுதுகு காட்டி ஓடுகின்ற தலைவர்கள், மக்களுக்காக மக்களிடம் பயந்து ஒரு அறையில் பதுங்கி கொண்ட தலைவர்கள் யாரேனும் இருப்பார்களா? இல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவோ ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ இருக்குமா என்றால் எனக்கு தெரிந்தவரை இல்லை. நான் படிச்ச வரலாற்றிலேயோ இல்ல நான் தெரிந்து கொண்ட அரசியலையோ இல்ல. விஜய் ஒரு புதுமையான தலைவராக இருக்கின்றார். தமிழகத்திற்கு அப்பாற்பட்டு, இன்னும் சொல்லப்போன ஒட்டுமொத்த மனித இனத்திற்கே அப்பாற்பட்ட ஒரு தலைவராக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புதுமுக அரசியல் அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தாங்க இல்லையா, தமிழகத்தோட அந்த அடிப்படை அரசியலே மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை இப்படிதான் மாத்திட்டு இருக்காங்களா? ஆமாங்க, அவங்க அரசியல்னாலே என்னன்னு தெரியாம இப்ப கூட நீங்க 2 நாட்கள் என்ன செய்தி வந்துச்சுன்னா, புது ரூட் எடுக்க போகிறார் விஜய். இதையும் போட்டது சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒர்க் பண்ற சில நபர்கள் போடுறாங்க. இன்னுமே விஜயோட ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ட்விட்டர்ல அவருக்காக களமாடக்கூடியவர்கள் புது ரூட் எடுக்க போறாங்க. என்ன புது ரூட் எடுக்க போகின்றார்? அவர் புது ரூட் தான் என்னன்னு புரியலைங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு என்ன ரூட் வச்சிருக்காரு பார்க்கும் பொழுது, நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல சொன்னேன். சில பேர் கூட அப்ப கோபம் இருந்திருக்கும், என்ன இப்பெல்லாம் பேசுறாரு இவர் அப்படின்னு. அப்பயே சொன்னேன், பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து பார்ப்பதுதான் விஜயோட திட்டமாக இருக்கின்றது. ஏன்னா திட்டத்தை போட்டுக்கிட்டு ஜான் ஆரோக்கியம் அவர் சொல்றாரு, சார் நம்ம பழையபடி பனையூர்ல பாத்திரலாம். அதை சொல்லும் பொழுதே அந்த ரசிகர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன இப்பெல்லாம் போய் பாருங்க ஒரு தலைவர், இப்படிப்பட்ட தலைவர்ல கண்டிப்பா இருக்கு. தலைவர் நீங்க விமர்சனம் வைங்க, அவர் ஓடி போயிட்டான்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா எப்படியும் பாதிக்கப்பட்ட தலைவர் எப்படி நீங்க பேசலான்ட்டு சொல்லிட்டு என்கிட்ட கோச்சுக்கிட்ட சில ரொம்ப நல்ல முன்னாடி தோழர்களாக இருந்தவர்களும் என்கிட்ட இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்று தலையை தொங்க போட்டுட்டு சொல்றாங்க. உண்மையிலே வேதனையா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட இந்த கட்சிக்காக நாங்கெல்லாம் இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்கோம், இந்த கட்சிக்காக நாங்கெல்லாம் இனிமே களமாடிட்டு இருக்கோம். எப்படி ஒரு தலைவரால் இப்படி இருக்க முடியும்? நீங்க முதலாக பனையூரில் நீங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தீப்பிச்சத்திர மக்களை அழைத்து விஜய் சந்திச்சார், ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்தில் கடுமையான விமர்சனம் ஆச்சு. அந்த நேரத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு தம்பி எழுதினார். என்ன எழுதினார்னா, யாராவது இறந்து போயிட்டா பணத்தை தூக்கிட்டு பனையூருக்கு வாங்க, அப்பதான் எங்க தலைவர் அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னு சொல்லி எழுதினார். அது இன்னைக்கு கிட்டத்தட்ட உண்மையாயிடுச்சு. இது எழுதினார் ஒரு தம்பி. ரொம்ப நியாயமாக பேசக்கூடிய தம்பிகள் எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தார்கள். ஒரு சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, இல்ல தவறு, தலைவர் செய்த தவறு, ஜான் ஆரோக்கிய பேச்சு கேட்ட செய்யறது தவறு, அவர் சுயமுடிவு எடுக்காம இருக்கிற தவறு, விசியானந்த மட்டுமே நம்பி கட்சி நடத்துறது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறேன். நீங்க பாக்கலாம் ட்விட்டர் ஸ்பேசஸ் ஃபுல்லா விஜய் யார் திட்டுறாங்க, விசியானந்த கெட் அவுட் புசி, கெட் அவுட் ஜான் ஆரோக்கியசாமி உனக்கு சாகு வராதா, இந்த அளவிற்கு மோசமாக எழுதுறாங்கன்னா அதெல்லாம் வேறு யாரும் கிடையாது, விஜயின் ரசிகர்கள் மட்டுமே. விஜயை திட்டாங்கன்னா தயவு செய்து கட்சியை கலைச்சிட்டு போயிருந்தா, ஏன்னா இப்படி இருக்க, எந்த உலகத்துல எந்த தலைவனும் இப்படி இருந்தது கிடையாது, ஏன்னா நீ இப்படி இருக்க, தயவுசெய்து எலியோ 2 படத்துல நடிக்க போயிருந்தா, ஏன்னா அப்படி இருக்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, அன்னைக்கு அந்த தம்பி அந்த ட்வீட் அப்படியே வச்சு அதை டெலிட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா விஜய்க்கு இன்னைக்கு முறைச்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது அந்த ட்வீட் அப்படியே உண்மையாயிடுச்சு பாருங்க. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. தீர்க்கதரிசி மாதிரி ஒரு தம்பி எழுதுனா இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உலகத்துல பாதிக்கப்பட்ட தரப்ப, அதுவும் பாதிக்கப்பட்ட தரப்புனா ஏதோ மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க, அதுவே நம்ம எவ்வளவு தவறுன்னு சொல்லி கண்டிச்சு பேசுறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இறந்து போயிருக்காங்க, அவங்கள நீங்க வாங்க, அவங்க ஆறுதல் சொல்லணும், எல்லாரும் கிளம்பி படையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்வது எவ்வளவு மோசமான அரசியல். இந்த மாதிரியான அரசியலை உலக வரலாற்று யாராவது செஞ்சிருப்பாங்களா, யாராவது பார்த்திருப்பாங்களா? நீங்க அதற்கு இன்னுமே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வேலை செய்யற சில நபர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவர்களுக்காக ஊதுகுழலாக இருப்பவர்கள் என்ன எழுதுறாங்க, நாமக்கல்ல பர்மிஷன் கேட்டோம், நாமக்கல்ல எங்களுக்கு கிடைக்கல, அங்க கேட்டோம், இங்க கிடைக்கல. நான் சொல்றேன், இது வரைக்கும் எங்க கேட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரமா, நீங்க தான் சொல்றீங்கல்ல அங்க கேட்டோம் கிடைக்கிறாங்க, மண்டபத்துல கேட்டோம் நாங்க கொடுக்கல, ஒரே ஒரு ஆதாரம், நாங்க போய் காவல்துறையில இந்த எஸ்பியை பார்த்து பேசணும்,
எஸ்பி இல்ல சார் நீங்க வரக்கூடாது சார் சொல்லிட்டாரு. இல்ல அந்த ஊர்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் போய் நாங்க ஒரு மனு கொடுத்தோம், அவரால முடியவே முடியாது சொல்லிட்டாரு. இல்ல இங்க டிஜிபியை பார்த்து நாங்க மனு கொடுத்தோம், அவருக்கு ஒரு பதிலே சொல்லல, அதனால நாங்க வேற எங்க போனோம். இல்ல எதுவுமே நடக்கல, இது எல்லாரும் தடுத்துட்டே இருக்காங்க, அதனால கோர்ட்டுக்கே போயிடும், லீகலா நாங்க ப்ரொசீட் பண்றோம், அதனால எங்களுக்கு அங்கேயே கோர்ட்லயும் ரிலீஃப் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எதுவுமே செய்யல. என்னன்னா அவர் தலைவர் பார்த்தா கரூர்ல தான் சந்திக்கணும் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, நாமக்கல்ல கூட சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நாமக்கல்ல சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு பண்ணி பனையூர்ல சந்திச்சுட்டு இருக்க, இல்ல ஏன் பண்ணி எல்லாத்தையும் மாமல்லபுரம் கிளம்பி வர சொல்ற, யார் நீ யார் நீங்க எல்லாம் எனக்கு புரியவே இல்லையே. பக்கத்துல இருக்கிற நாமக்கல் அவரே சொல்றாரு, அவர் சொல்றாரு பாதிக்கப்பட்ட மக்கள் கரூர் மட்டுமல்ல திருப்பூரில் இருக்கிறார்கள், நாமக்கல் இருக்கிறார்கள், இந்த 3 மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் நான் நாமக்கல்ல சந்திக்க மாட்டேன், திருப்பூரை சந்திக்க மாட்டேன், கோயம்புத்தூர்ல சந்திக்க மாட்டேன், எல்லாரும் கிளம்பி மாமல்லபுரம் வாங்க. என்ன விதமான அரசியல்? எவ்வளவு காலத்திற்கு இந்த பொய்களை நீங்க சொல்லி கேட்க போறீங்க? அதாவது விஜய் வந்து எந்த இடத்துக்கும் போகாம இருந்தா பிரச்சனையே இல்லை. ஓகே, விஜய் பாருங்க எங்கேயுமே போறது இல்லைங்க, அவர் எங்க போனாலும் பெரிய கூட்டம் வந்துடும், தள்ளுமுள்ளு வந்துடும். நான் சொல்ற கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்க வந்து ஒரு ராணுவத்துல ஒரு விழா ஒண்ணு நடந்தது, அந்த விழாவிற்கு விஜய் போனார், யாருக்குமே தெரியாது. விஜய் யாருக்குமே தெரியாம போகணும்னு நினைச்சாருன்னா போவார். கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கள்ளச்சாராய மரணங்களை சென்று பார்க்கும் பொழுது விஜய் போற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இரவோட இரவாக விஜய் இல்ல, இரவோட இரவாக சாயந்தரம் கிளம்பி போனாரு. ஒரு ஒரு ஈவினிங் டயத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆகும் போது பிரேக் ஆகுது, விஜய் போயிட்டாருன்னு அந்த இடத்துல நிறைய கூட்டம் வந்துச்சு, ஒரு தள்ளுமுடி நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்துட்டு வந்தார், ஹாஸ்பிட்டல் உள்ள போனா பார்த்துட்டு வந்தார். இங்க கிளம்பும் போதே வந்து விஜய் வந்து லீட் பண்ணல, ஓகே நான் கிளம்பிட்டேன், ஒவ்வொரு டோலா வந்து செய்தியாளர்கள் நில்லுங்க, விஜய் இந்த டோலை விக்கிரவாண்டியை இப்பொழுது வந்து சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டாரு, விழுப்புரம் டோலை சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டாரு, யாருமே ஓட்டாத மாதிரி விஜய் வந்து ஓட்டிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த கதைகள்லாம் யாரும் விடல. ஏன்னா விஜய் அன்னைக்கு லீட் பண்ண விரும்பல. அதுக்கு பிறகு நம்ம போயிட்டு வந்த பிறகு செய்திகளை சொல்லிக்கலாம்னு சொல்லி சொன்னார். பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டார். பெரியார் சிலைக்கு மாலை போட போறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. திடீர்னு பிளான் பண்றாரு, பெரியார் சிலைக்கு போறாரு, திடலுக்கு போறாரு, மாலை போட்டாரு, வெளியே வந்துட்டாரு. ஒரே ஒரு செய்தி, அதை அவங்க வழக்கமா லீக் பண்ற 2 பேர்ட்ட மட்டும் சொல்லிட்டாங்க, அவங்க மட்டும் ஒரு செய்தியாக போட்டாங்க. அப்போ உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக செய்ய முடியும். நீங்க சொன்னீங்களா இரவோட இரவாக, ஸ்டோடி நம்ம வீட்டுக்கு எப்ப போனாரு, இரவோட இரவாக போனாரா? பாதிக்கப்பட்ட தங்கை அனிதா வீட்டுக்கு எப்ப போனாரு, இரவோட இரவாக போனாரா? அப்போ விஜய் நினைத்தால் போக முடியுமா, போக முடியாதா? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போன வாட்டி பொங்கல் எங்கேயும் கொண்டாட்டாரு, அவங்க நடிகையோட வீட்டுல போய் அவங்களோட வீட்டை சேர்ந்து கொண்டாட்டாரு. அப்ப சொல்லவே இல்லை விஜய், நான் பனையூர்ல இருந்து கிளம்பி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே. அப்ப சொன்ன இந்த செய்தியாளர்கள் போட்டிருப்பாங்கல்ல, கீர்த்தி சுரேஷ் வீட்டில் கொண்டாடும் பொங்கல் கொண்டாடும் விஜய், அது நெகட்டிவா ஆயிடும்னு தெரிஞ்ச காரணத்தினால, அது வேற மாதிரி கான்ட்ரோவர்சிஸை உருவாக்குங்கிற காரணத்தினால நீங்க என்ன பண்றீங்க, அதை தவிர்த்துடணும். அது யாருக்கும் தெரியாம ரகசியமா போகணும், ரகசியமா போயிட்டு நம்ம பொங்கல்லாம் கொண்டாடி போட்டோ வந்த பிறகு அதை பேசிக்கலாம். அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அவரோட வீட்டு வாசல் நின்று கத்துறாங்க, கதறாங்க, அந்த அங்க இருந்து வண்டி ஓடிக்கிறோம், அங்க இருந்து பாத யாத்திரை என்னமோ சொல்றாங்க. அவர் எங்க கொண்டாடினாரு? அவரோட நண்பர் வீட்டுல போய் தனியா நின்று கொண்டாடிட்டு இருக்காரு. உலகத்துல அந்த மாதிரி தலைவர் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு தங்களுடைய பிறந்த நாளை கூட எல்லாரும் கட்சி தொண்டர்களோட கொண்டாடுவாங்க. பாத்துக்கணும், கலைஞர் அறிவாலயத்தில் உட்கார்ந்து இருப்பாரு, அப்படியே கூட்டம் கூட்டமா வருவாங்க. நீங்க முதலமைச்சரா அவர் வருவாங்க, எடப்பாடி பழனிசாமியா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அப்படித்தான் தங்களுடைய பிறந்த நாளை கூட ஒரு அரசியல் நிகழ்வாக அவங்க கூட நம்ம கலந்துக்கணும், நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைச்சு கொண்டாடுவாங்க. விஜய் அன்னைக்கு இந்த ஒரு நண்பர் வீட்டுல போய் கொண்டாடுறது யாருக்குமே செய்தியே வரலையே. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முதல் நாள் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துட்டாரு, ஏதோ ஒரு கார்ல வந்தாரு. அன்னைக்கு சொல்லலையே சென்னையில இருந்து விஜய் கிளம்பி விட்டார், விக்கிரவாண்டி நோக்கி போயிடாங்க. அப்போ நீங்கள் மறைக்கணும் என்று நினைத்தால் உங்களால் மறைக்க முடியும், செய்யணும் என்று நினைத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். இதை வந்து ஒரு விளம்பரமாகவே கொண்டு போட நீங்க நினைக்கிறீங்க. நான் 20 லட்சம் கொடுத்தேங்கிறத விளம்பரமாக்கணும்னு நினைக்கிறீங்க. மக்களுக்கான உதவி செய்வதையோ மக்களுக்கான ஆறுதல் செய்வதிலோ கூட ஒரு விளம்பரம் தேடுகின்ற காரணத்தினால் நீங்க என்ன பண்றீங்க, இல்ல அது நடக்காது, விஜய் வந்து போலீஸ் தடுக்கிறாங்க, விஜய்க்கு மண்டபம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏங்க மண்டபத்துக்கு போறீங்க? பாதிக்கப்பட்ட தரப்பு மண்டபத்துல இறந்து போனாங்களா? நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் மண்டபத்துல அந்த மண்டபம் கூட கேட்கவே இல்ல. அந்த செய்தி கூட இப்ப வந்து போய் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இல்லையா? கட்சியே போய் தாங்க. இந்த கட்சிக்கும் நேர்மைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க நேர்மையா ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சிருக்கோம், இது வரைக்கும் நேர்மையா ஒரு இடத்துல இருந்திருக்கோம். இத்தனை பரப்புரை கூட்டங்கள் போனோம், இத்தனை பரப்புரை கூட்டங்கள்ல நாங்க சொன்ன நேரத்துக்கு எங்கேயாவது போனோம். நாங்க வந்து காவல்துறை எங்களுக்கு இவ்வளவு உச்சபட்ச பாதுகாப்பு கொடுத்தும் எந்த சதி கோட்பாடும் இல்லாமல் நாங்க அது உண்மையை ஒத்துக்கிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் செய்ய மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு வரைக்கும் வந்து சதி கோட்பாடு இருந்தது, செந்தில் பாலாஜி ஏதோ பண்ணிட்டாரு, கரூர்ல இருக்கிற மினிஸ்டர் பண்ணிட்டாரு, இப்படிதானே கதைகள் அளந்துகிட்டே இருக்கீங்க. நீங்க அதை நீங்க வெளிப்படையா போய் நீதிமன்றத்தை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சிபிஐ விசாரணையில சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்த மாதிரியான பொய்களை நீங்க கட்டவிழ்த்து விட்டே இருக்கீங்க. அதுக்கு அதை ஒரிஜினா முழு நேரமா போய் பேசுறதுக்கு ஒருத்தர், பகுதி நேரமா போய் பேசுறதுக்கு ஒருத்தர், அப்பப்ப வந்து மீடியாக்களுக்கு தூவுறதுக்கு ஒருத்தர். இது ஒரு கட்சியே கிடையாதுங்க. உண்மையிலேயே சொல்றேன் இல்லையா, நீங்க அந்த நீதியரசர் கேட்ட மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் இஸ் பார்ட்டி? நான் சொல்றது பார்ட்டியே அல்ல, இது ஒரு ஜோம்பி கூட்டம், இது ஒரு ரசிகர் கூட்டம், ஜோம்பி கூட்டம். உண்மையில அந்த கூட்டத்துல நல்ல பசங்க இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு
ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு அரசியல் மாற்றம் வேணும், எங்களுக்கு இங்க சில போதாமைகள் இருக்கு, இங்க சில பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் தீர்க்க வல்லவராக விஜய் இருப்பாரு நம்புகின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஆனா நீங்க வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கறத உணரும் பொழுது இருக்கின்றதோட இது மிகப்பெரிய ஆபத்துன்னு உணர அவனே ஃபீல் பண்றான். நம்ம என்ன தப்பான ஒரு நபரை வந்து நம்ம ஆதரிச்சிட்டோம், அவர் சினிமால நடிச்சாருன்னு அந்த திரைக்கவர்ச்சிக்கு நம்ம வந்து விலை போயிட்டோம், திரைக்கவர்ச்சியை மட்டும் நம்ம சார்ந்து இப்படி போயிட்டோம் அவங்களே இன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் நீ நேத்து கட்சி கூட வச்சிருக்க. நேத்து கூட ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து இத பத்தின ஒரு இது போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்க முடிஞ்சது. டிவிகேவோட முக்கியமான தொண்டர்கள் அவங்களே வந்துட்டு தலைவர் இப்படி வந்து அமைதியா இருக்கிறாரு, இதை எப்படி ஏத்துக்க முடியும், எத்தனை நாள் தான் முட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வெளியாகி இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாமே வந்துங்க இப்போ நீங்க நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, பொறுப்புல இருப்பாங்க, பொறுப்புகள்ல இருக்கும் பொழுது அவர்களுக்கு பொருளாதாரமாக ஏதாவது கிடைக்காம இருக்கலாம். ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டு குரூப்போட அன்ஆர்கனைஸ்டர் குரூப் இருக்காங்க இல்லையா, இந்த டிவிகே பிஸ்கல் வாரிசு சொல்லிட்டு அன்ஆர்கனைஸ்டா எந்த பொறுப்பும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவன் உண்மையிலே அன்பு செலுத்துறான். அவன் அன்பு வந்து சில நேரம் ரொம்ப அதிகமா போகும். அதாவது இவர் எதிர்த்து பேசினா எந்த எல்லைக்கும் போய் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவான், அதுவும் பண்ணுவான். ஆனா இவர் மேல ஒரு பயங்கரமான அன்பு வச்சிருக்கான். ஒரே ஒரு காரணம் தான், திரையில எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, திரையில மிகப்பெரிய பிம்பமாக இருக்கார், அதன் அடிப்படையில் அவர் அன்பு செலுத்திட்டு அவர் ஹீரோன்னு அதில் பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு உண்மையிலேயே ஒரு அரசியலே ஹீரோ ஆவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவருக்காக தொடர்ச்சியாக இது அது செய்ய போறார், பெரிய மாற்றத்தை நிகழ்த்த போறார், பெரிய மேஜிக் பண்ண போறார் அப்படின்னு அவன் நம்பிட்டே இருந்தான். ஆனா நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க ஒண்ணு இல்ல. இப்போ நான் வெளியே வரும்போது நான் வந்து புசி ஆனந்த் பத்தியும் ஜான் பத்தியும் சில உண்மைகளை பேசும் பொழுது அவன் என்ன யோசிச்சான், இவர் வந்து பொய் சொல்றாருப்பா, விஜய் அப்பெல்லாம் போய் விஜய் ஒருத்தர் நியமிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது உடைந்து நான் சொல்றது எல்லாமே உண்மை என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன், இப்பா நீ இதெல்லாம் ஓகே, விஜயே மோசமானவர் தான், விஜயே அயோக்கியனா தான் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கல, வேடிக்கை பார்க்கிற இல்ல வந்து எதுவுமே செயல்படாத சுயமுடிவு எடுக்காத நபராக விஜய் இருக்கிறார். அதை அன்னைக்கு அவன் ரொம்ப கோவப்பட்டான். நீங்க அவங்கள வேணா திட்டுங்க, எங்க தலைவர் எப்படி திட்டுன்னு சொல்லி கோவப்பட. இன்னைக்கு என்ன சொல்ற, அவனே தூக்கி போட்டு மிதிக்கிறான் தலைவரை. என்ன தலைவர் நீ உண்மையிலே தலைவன் தானா, நீ வந்து பனையூர்ல மட்டும் இதை கொடுக்க போறேன்னு எனக்கு உண்மையிலே நடந்துச்சுன்னா முதல் அழக நான் இருப்பேன்னு எழுதுறான். அவ்வளவு உண்மையில ஒரிஜினல் ஐடி சார், ஃபேக் ஐடிஸ் சொல்லல. திடீர்னு யாரோ சில நேரங்களில் வேற கட்சிகள் வந்து ஃபேக் ஐடிஸை போட்டு டிவிக்கு போட்டு யாருமே செய்யல. இன்னைக்கு சொல்ல போனா எந்த கட்சிக்காரர்களும் விஜயை தாக்குவதில் இன்னைக்கு வந்து பெருசா ஆர்வம் காட்டுறது இல்ல. அவரே சும்மா வீட்டுல முடைக்கிறார், அவரை போட்டு நம்ம என்ன இழுத்து போட்டு அடிச்சு ஒரு காமெடி பீஸா வச்சு விட்டுறாங்க. ஆனா சொந்த கட்சிக்காரங்க தான் அவ்வளவு கோவப்பட்ட அந்த ஸ்பேஸ்ல பேசும்பொழுது உண்மையிலே அவங்க முட்டு கொடுக்குறாங்க. இப்போ அதுல சில பேர் வந்து என்ன வந்து எவ்வளவு கெட்டவர்கள் திட்டிருப்பான், அவனை பாவனாப்படுற பரிதாபத்துக்குரிய நபரா தான் பார்க்கிறேன் நான். ஏன்னா ஒரு அன்பு செலுத்தினா அந்த அன்புக்கு விஜய் என்னைக்குமே வந்து உண்மையா இருந்ததே கிடையாது. அவர் என்னைக்குமே துரோகம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே இந்த கட்சியை வந்து வழிநடத்தின விதம், கட்சியை வந்து கொண்டு போன விதம் என்பதில் அவருக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் விஜய், அவருக்கு சுய முடிவு எடுக்க தெரியாது, சுய அறிவு கிடையாது. சுய அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தால் இன்ன நேரத்திற்கெல்லாம் அவர் ஓகே யாருமே வேண்டாம், நான் தனியாள போறேன், நைட்டோட நைட்டா போறேன், கரூர்ல 41 ஃபேமிலி தானே, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒவ்வொரு வீடா நான் போறேன், கதவை தட்டுறேன் இல்ல, அந்த நிர்வாகிகள் கடைசி நிமிஷத்துல போய் அவங்க மட்டும் சொல்லுங்க, எல்லாரும் போன் நம்பர் வச்சிருக்கீங்க இல்லையா, அண்ணே வரப்போறாரு, தலைவர் வரப்போறாரு, உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணுங்க, பேச வெளியே போறாருங்க, நீங்க இப்பைக்கு ஒன்னும் சொல்ல வேண்டாம், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்ய முடியல, விஜயால செய்ய முடியும். என்ன மறுபடியும் சார் நீங்க ஒரு கல்ட்டு சார், நீங்க ஒரு பெரிய பிம்பம் சார், நீங்க உங்களுக்கு அவ்வளவு வாக்கு இருக்கு சார், மக்கள் உங்களை இன்னும் நம்புறாங்க சார், அவர் ரசிகர்கள் வந்துருவாங்க சார், இப்படியே சொல்லி அவர் ஏமாறுறாங்க. இல்ல அவர் இனிமே ஏமாந்துட்டு இருக்காரு, அவரே நினைக்கிறாரு நம்ம பெரிய கல்ட்டு தான் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. எந்த கல்ட்டும் அவர் இல்லை. ஏன்னா மக்கள் வந்து அந்நியப்பட்டே இருக்காங்க. ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் எப்படிங்க ஒளிஞ்சுட்டு இருக்க முடியும்? எல்லாரும் மக்கள் அவரை நம்பின மக்கள் கூட, அவரோட மாற்று நினைச்ச மக்கள் கூட, அவங்க ஏன் ஒரு மாற்று நினைச்சாங்க? திமுக எதிர்த்து நிற்கிறதுக்கு அதிமுக கட்சி இன்னைக்கு பலவீனப்பட்டு கிடைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடராகவே இல்லை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்னால் பார்க்க முடியல. அப்ப விஜய்ங்கிற லீடராக அவர் இருப்பார், நான் வந்து சினிமா பார்த்த ஒரு நபராக விஜய் இருக்கும் பொழுது அவர் லீடராக இருப்பார், லீடர்ஷிப் மெட்டீரியலாக இருப்பாருன்னு பார்க்கும் பொழுது லீடர் கூட இல்லைங்க அவர் ஓடி போற ஒரு நபர் அப்படின்னு தெரிந்த பிறகு அவங்க புதமா அந்நியப்பட்டு போறாங்க. என்னங்க இது, இவ்வளவு மோசமா எப்படிங்க ஒரு தலைவர் இருக்க முடியும், எப்படிங்க ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும், எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காரு? நீங்க சொல்ற எல்லா பொய்களையும் கூட நாங்க ஒத்துக்கிறோம், மண்டபம் கொடுக்க மாட்டேறாங்க, போலீஸ் பண்ண மாட்டேறாங்க, இது பண்ண மாட்டேறாங்க, இதே கதைகள் எத்தனை எல்லா தலைவருக்கும் நடந்ததா இல்லையா? சொல்றது எல்லாமே போய் நான் முதல்ல சொல்றேன். இவங்க சொல்ற சதி கோட்பாடுக்கே போலாம், காவல்துறை முடக்கிறாங்க, காவல்துறை அடக்குறாங்க, எல்லாமே பண்ண அப்படி அடக்கிற காவல்துறை மாமல்லபுரத்துறை கண்டிஷன் பண்ணல, மாமல்லபுரத்துல பாக்குறாங்க சார் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லணும்ல, காவல்துறை எப்படி கொடுக்குறாங்க? இல்ல காவல்துறை தெரியாம நீங்க நடத்துறீங்களா? அப்ப மாமல்லபுரத்துல நடத்த முடிந்த ஒரு ஈவெண்ட கரூர்ல நடத்த முடியல, நாமக்கல் நடத்த முடியல, திருப்பூர் நடத்த முடியலன்னு சொன்னா அது அப்பட்டமான பொய். இல்ல எங்க கரூர் போலீஸ் தான் பயப்படுறாங்க, மாமல்லபுரம் போலீஸ் பயப்படலையா? அது பொய்கள் சொல்றதை நிப்பாட்டுங்க. கொஞ்சமாவது மக்கள் இவ்வளவு அன்பு செலுத்துறதுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருங்க அப்படிங்கறத என்னுடைய கோரிக்கையா இருக்கிறது.
இப்போ வந்து சிபிஐ வந்து அவங்களோட முதல் குற்றப்பத்திரிக்கைய வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த பத்திரிகை வந்து ஒரு ஃபைலா குடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைல் வந்து இன்னுமே திறக்கப்படல. அது வந்து ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. இந்த சிபிஐயோட வலையில வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. A1 குற்றவாளியா வந்துட்டு மதியழகன் அவங்களையும், A2 புஷி ஆனந்த் அவங்களையுமே வச்சிருக்கதா சொல்றாங்க. இது வந்து எந்த அளவு உண்மையான தகவலா இருக்கும்? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தகவலா தான் ஒரு ஒரு பிரதானமான ஊடகம் மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்க்கணும். சிபிஐ உண்மையில அந்த மாதிரியான தாக்கல் பண்ணிருக்காங்களா? வழக்குல A1, A2 இருக்காங்களான்ட்டு நீங்க அதை தாண்டி நீங்க சிபிஐ ஒரு வழக்கு பதியணும்னா அடையாளம் தெரியாத நபர்கள் எழுத முடியாதுல்ல A1 A2 A1 A2 A3 யார் இருக்க முடியும்? நீங்க இல்ல A1 வந்து முதலமைச்சர் A2 செந்தில் பாலாஜின்னு எழுத முடியாதுல்ல. ஏன்னா அந்த சதிக்கோட் படம் நீங்க நீங்க வந்து இணையத்துல பேசிக்கலாம். நம்ம யூடியூப்ல பேசிக்கலாம். ஆனா உண்மை என்னங்கிறது சிபிஐக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இதன் முதலில் இந்த அனுமதி கடிதம் கொடுத்தவர் யார்? மதியழகன். இந்த அனுமதியை பெற சொன்னது யார்? புஷி ஆனந்த். இதற்கு வந்து துணையாக போனது யார்? சிடி நிர்மல்குமார். அப்ப இவர்கள் எல்லாம் தான் இதன் முக்கிய குற்றவாளிகளாக A1 A2 A3 இருப்பாங்க அப்படிங்கிறது சிபிஐ வந்து A1 A2 A3 பண்ண இவங்களதான் போடணும். பட் ஆனா எனக்கு ஏன் கேட்டீங்கன்னா விஜயுடைய பெரும் அதில் இணைக்கப்பட வேண்டும் நான் பார்க்கின்றேன். நிகழ்ச்சியை கடைசியாக இந்த நிகழ்ச்சியை மேடையில் நின்று மேலே ஏற நின்று பேசி மக்கள் செத்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, எத்தனை ஆம்புலன்ஸ் போனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீர வேண்டும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து நடத்தியது யார்? விஜய். நடத்த சொன்னது யார்? ஜான் ஆரோக்கியசாமி. என்னை பொறுத்த வரைக்கும் A1 A2 இவங்க தான் பாவம். எனக்கு உண்மையிலே மதியழகன்லாம் பாவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் என்ன பண்றாரு? புஷியானந்த் போன் பண்ணி டேய் மதி போய் போலீஸ் போய் லெட்டர் கொடுத்துரு, இல்ல நானும் கூட வர்றேன், போலீஸ் போய் லோக்கல் போலீஸ்ல பேசு, ஏன்னா மாத்திர இப்ப எதுக்கு அவசரமா நம்ம வந்து வடசையில தானே பண்ணணும், இல்லடா தலைவர் சொல்லிட்டாரு முப்பெரும் விழா கூட அதிகமான கூட்டத்தை நம்ம காமிக்க மாட்டா மதி, இதுதான் புஷியானந்த் சொல்லியிருப்பாரு. சோ மதியழகன் என்ன பண்ணுவாரு? புஷியானந்த் சொல்லிட்டாரு வேற வழியே கிடையாது, நான் போய் லெட்டர் கொடுக்கணும், கூட ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் நான் லெட்டர் கொடுக்கணும், நான் போய் போலீஸ்ல கேட்கிறேன். போலீஸ் கேட்கும்போது சார் நீங்க கேட்ட 2 இடமே ரொம்ப வந்து நெரிசலான இடம், வேலுச்சாமிபுரத்துல இப்பதான் வந்து எடப்பாடி பழனிசாமி முடிச்சுட்டு போயிட்டாரு, அது கம்ஃபர்டபுளான இடம். என்ன கூப்பிட்ட மதி கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு? அண்ணே வாங்கிட்டானே, அப்படியாடா சரிடா ஓகே அவ்வளவுதான், நான் வந்து பாக்குறேன், நீங்க இந்த பேனர் கிட்ட எல்லாம் வச்சிருங்க, நீங்க எவ்வளவு காசு வாங்க முடியும் வாங்கிக்கங்க, எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்கங்க, சுத்தி பேனர் வச்சிருங்க, தலைவரை நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன், இதுதான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல மதி உண்மையிலே சில தவறு என்பது புஷியானந்துக்கு பதிலாக நான் மாவட்ட செயலர் இருக்கிற பாவத்திற்காக நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஆனால் அந்த மதியழகனை காப்பாற்றுவதற்கு இவங்க என்ன பண்ணாங்க? நீங்க வந்து மதியழகனுடைய மனைவி தொடர்ச்சியா சொல்றாங்க என் கணவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அப்புறம் ஒரு நாள் சிறைக்கு போய் பார்த்துட்டு வர்றாங்க. நீங்க அந்த மனைவி கூட ஒரு கட்சிக்காரன் போனானா? யோசிச்சு பாருங்க. வேறொரு கட்சியில ரொம்ப சின்ன கட்சி கூட மாவட்ட செயலர் கைதாகி இருக்கிறார், அவர் உள்ள இருக்காரு, அவர் செய்ய தவறோ சரியோ தவறோ, அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் 200 பேர் போவாங்க. ஓ ஐயோ அந்த அம்மா பாவம், அந்த அம்மா கூட நம்ம கூட நிக்கணும், மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு போய் நிக்கிறதா நம்ம இது வரைக்கும் பார்த்த அரசியல் கட்சிகள். ஆனா மதியழகனுடைய ஃபேமிலிட்ட போய் பேசுறதுக்கோ மதியழகன் போய் நிற்கிறதுக்கோ கூட இங்க ஆள் இல்லாத ஒரு மாவட்ட செயலர் கூட நிற்கிறது கூட இங்க ஆள் இல்லை. இன்னொன்னு இந்த மாவட்ட செயலாளர் உண்மையிலே விஜய் வந்து மேடை ஏற்றிருக்காரு, இல்ல அட்லீஸ்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார வச்சு மதிய சொல்லுங்க நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசினாரு, இல்ல நீங்க தான் மதியழகனா அட்லீஸ்ட் அதாவது கேட்டாரு, ஏதாவது செஞ்சாரா? அவர் செஞ்ச பாவம் என்ன? 30 வருஷமா இந்த விஜய் அவர்களுக்காக நான் பேனர் வச்சேன், போஸ்டர் ஓட்டினேன், நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணேன், நான் டிக்கெட் வித்தேன், இதுதான் அவர் செய்த பாவம். அந்த பாவத்திற்கு பலிகடாவாக நான் ஜெயிலுக்கு போகணும், அடுத்த சிபிஐ விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு போகணும், ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நான் சிறையிலே கழிக்கிறது, இதுதான் மதிக்கு கிடைக்க தண்டனை, புஷியானந்த் கிடைக்க போற தண்டனை. இதெல்லாம் செய்த எது பத்தியும் கவலைப்படாம, ஏன்னா நான் சொல்றேன் புஷியானந்த் போய் சொன்னாரு, புஷியானந்த் நீங்க பல பேர் குற்றம் சொல்றாங்க, நான் சொல்றேன் புஷியானந்த் போய் ஜான் ஆரோக்கியசாமிட்ட ஆதவர்கிட்ட சொல்றாரு, சார் ரொம்ப கூட்டமா இருக்கு, அதனால காவல்துறை இந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க, முடியாது, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்மளால சேர்க்க முடியாது, மக்கள் செத்தாலும் பரவாயில்ல நான் வருவேன்னு வந்தது விஜய், அதை வர சொல்லி அழுத்தியது வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவும். அதை தப்பிச்சிட்டாங்களா? மாட்டிக்கிட்டது யாரு? வேணா சார் கேன்சல் பண்ணலாமா கேட்ட புஷியானந்த். ஆதவர்ஜுனா இவரோட பேர் வந்துட்டு எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையுமே இழுக்கப்படலையே, இதுக்கு காரணம் என்ன? அவருடைய நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க அவர் 16 நாள் கழித்து வந்து என்ன 14 நாள் கழித்து வந்து நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம் சொல்லி சொன்னாரு. நீ 16 நாள் எங்கப்பா போனேன்? எனக்கு பாஸ்கெட் பால் போட்டி இருந்துச்சு அங்க போனேன். அவசரமா ஏன் டெல்லிக்கு போனீங்க? நீங்க டெல்லிக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க ஒரு பதிவு பண்ணீங்கல்ல, ஜென்சி புரட்சி எப்படி நேபாள புரட்சி வெடிக்கிறதோ அதே மாதிரி இங்கே புரட்சி வெடிக்கணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை ஏன் வேக வேகமாக நீங்க வந்து டெலிட் பண்ணீங்க? நீங்க உங்களோட பெயர் இப்ப அந்த வண்டியில நமக்கு அப்பட்டமா தெரிந்த ஒரு நபர் யாரு? நான் சொன்ன பெயர் கூட ஜான் உண்மையில இருந்தாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு அப்பட்டமான ஒரு நபர் உள்ள இருந்தாலும் தெரியுன்னா அது வந்து ஆதரவு, ஏன்னா அவர் தான் மேல வர்றாரு, வேகமா வேலை வர்றார். சார் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தை காணா போயிடுச்சா, அதனால நீ மைக்ல அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆதவ அர்ஜுனா அந்த வண்டிக்குள் இருந்தது எல்லோருக்கும் தெரியும்.
அந்த வண்டிக்குள் இருந்த எல்லோருமே தப்பிக்கிறாங்க. உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. நீங்க பாருங்களேன், அந்த வண்டிக்குள்ள இருக்கலாம் தப்பிச்சிட்டான். இந்த வண்டி மேல ஏறி நின்று பேசுறது தப்பிச்சிட்டான். மதியானம் அந்த நேரத்துல எங்க இருந்தாரு கூட யாருக்கும் தெரியாது. அவர் எந்த கூட்டத்துல சிக்கிட்டு இருந்தாரு தெரியாது. மதியோட மனைவி எந்த கூட்டத்துல சிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. டிடி நிர்மல்குமார் அந்த வண்டியில இருந்தாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இருந்திருக்கலாம். ஆனா வண்டிக்குள்ள இருந்த ஜான் தப்பிச்சிட்டாரு, ஆதவர்ஜுனா தப்பிச்சிட்டாரு, வண்டிக்கு மேல ஏறி நின்ன விஜய் தப்பிச்சிட்டாரு. இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்ப ஆதவர்ஜுனா ரொம்ப தெளிவா ஒரு கார்டு பிளே பண்றாரு. என்ன கார்டுனா, இது நமக்கு சரியான நேரம், இந்த கட்சியை கைப்பற்றுவதற்கு சரியான நேரம், அப்ப புஷி ஆனந்த நம்ம காலி பண்றதுக்கு சரியான நேரம் நான் பிளான் பண்றேன். இது ஆரம்பத்துல இது போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஆதவர்ஜுனா எப்பொழுது இன்னொரு பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டாரோ அதுலயே உடன்பாடு கிடையாது. ஆதவர்ஜுனா வந்து எப்பொழுதுமே புஷி ஆனந்த கீழே இருக்க ஏதாவது பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் போட்டிருக்கான்னு பிளான் பண்ணாங்க. அதாவது நான் கட்சிக்கு செலவு செய்ய போறேன், நான் 100 கோடி வரைக்கும் கொடுத்து தயாராக இருக்கேன், அப்ப எனக்கு அதுக்கு உண்டான போஸ்ட் கொடுங்க, விலைக்கு கொடுத்து வாங்குறாரு இந்த போஸ்டிங். அப்போ ஆதவர்ஜுனாவுக்கும் புஷியானதற்கும் ஆரம்பத்துல இருந்து முட்டல் முதல் போய் கொண்டே இருக்கின்றது. ஆதவர்ஜுனா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், நீங்க வந்து கட்சி நல்லா இருந்த காலத்தில், கட்சி செயல்பட்ட காலத்தில் எவ்வளவு போஸ்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் போஸ்டர்ஸ் வச்சு ஓடிட்டே இருக்காங்களா? இது வரைக்கும் எவ்வளவோ போஸ்டர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்க்ளூடிங் தீபாவளி கூட கொண்டாடமான சொல்லிட்டு தீபாவளி முதற்கொண்டு விஜயோட தொகுதியிலே கூட போய் போஸ்டர் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து நீ விஜய் என்ன சொல்லலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ்ல ஆதவர்ஜுனோட போட்டோ பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் நடத்துற எல்லா ஈவெண்ட்டும் புஷியானந்த் வந்து சில நேரத்தில் விஜயோட பெரிய போட்டோவா இருக்கும். அவரே உடனே நான் கிளிக்கிறேன் பாருன்னு ஒரு கதையெல்லாம் சொல்லுவார். அவரு ஏன் தலைவரோட போட்டோ எங்க பெருசா போட்டீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க பாரு. ஆனா மக்கள் விருப்பம் முதல் வேட்பாளர் விஜய் போஸ்டர் போடும்போது கீழே புஷியானந்த் போஸ்டே சேர்த்து போடுவார். அப்புறம் அக்கட்சி அசிங்கமா திட்டுவாங்க, ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. உடனே இல்லடா தெரியாம பண்ணிட்டாங்க, எல்லாம் வாங்கப்பா மாடு யார் பாப்பெல்லாம் போட்டீங்க, ஐயா ஆனா நீங்க தான் போட சொல்லி ஒருத்தன் சொல்லிடுவான், இப்ப வெளியே சொல்லலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதை மாத்துவார். இன்னைக்கு வரைக்கும் ஆதவர்ஜுனாவுடைய போட்டோ எங்கேயாவது போடப்பட்டிருக்கா? டிடி நிர்மல்குமார் வந்து இந்த துணை பொதுச்செயலாளர் அவரோட போட்டோ எங்கேயாவது போட்டிருக்காங்களா? நீங்க பாத்துக்கீங்களா? அந்த கட்சி என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய், புஷி ஆனந்த், நீங்க வந்து கொள்கை தலைவராக ஏற்கப்பட்டவர்கள், மாவட்ட செயலாளர் போட்டோ, மாவட்ட செயலருக்கு கீழே இருக்கிற ஒன்றிய செயலாளர் மற்றவங்க எல்லாம் போடுவாங்க, நகரம் அதெல்லாம் போடுவாங்க, யாரெல்லாம் காசு வாங்கினீங்க அவங்க போட்டோ எல்லாம் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஆதவர்ஜுனா போட்டோ கூட போடக்கூடாது. அதே மாதிரி ஆதவர்ஜுனாக்கும் மாவட்ட செயலருக்கும் ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? நீங்க தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர், விச் மீன்ஸ் நடக்க போகின்ற தேர்தலுக்கு இந்த மாவட்ட செயலர் உட்கார்ந்து நீங்க கேண்டிடேட் செலக்ஷன்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒவ்வொரு தொகுதிக்குமான ஸ்ட்ராட்டஜி முதற்கொண்டு வகுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் வச்சிருக்காரு, அதுல 40 பசங்க வேலை செய்யறாங்க. அந்த 40 பேரும் ஆதவர்ஜுனாவுடைய முடிவுகளை ஏற்று இந்த மாவட்ட செயலர்கிட்ட பேசி, அண்ணே சொல்லுங்கன்னே ஊர்ல என்னென்ன பிரச்சனை, ஊர்ல என்னென்ன போயிட்டு இருக்கு, நாங்க என்னென்ன ட்வீட் போடணும், நாங்க என்னென்ன பிரச்சனை கையில் எடுக்கணும்னு சொல்லி அவங்களோட கன்சல்ட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு இடம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஒரு போன் எந்த மாவட்ட செயலருக்கு போனாலும் அவங்க சொல்றது போன வைடா, யார் நீ சார்? வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து பேசுறோம். வாய்ஸ் ஆஃப் காமன்னா ஆதவர்ஜுனா டீம். ஆதவர்ஜுனா யாரு சார்? கட்சி பொதுச்செயலர், எங்களோட பொதுச் செயலர் புஷி ஆனந்த். நீ யாரு? அண்ணன் பர்மிஷன் வாங்கினியா? புஷி ஆனந்த் கிட்ட அண்ணன் பேசிட்டு அப்புறம் என்ன வா, நீ வரக்கூடாது. இது வந்து போன்ஸ் மூலமா நடக்கிறது ஒண்ணு. பிசிக்கலா இந்த பசங்க சில இடங்கள் ஊர்களுக்கு போறாங்க, சர்வே எடுக்கிறாங்க, சர்வீஸ் எடுக்கிறாங்க. சர்வீஸ் எடுக்கும் போது புதுக்கோட்டை மாவட்டம் தான் இருக்கேன், புதுக்கோட்டை மாவட்டத்துல மாவட்ட செயலர் யாரு கேட்டேன் ஊருக்குள்ள வந்து நீ வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து அமைச்சிருக்காங்க, எங்களுக்கு 4 பேர் அமைச்சிருக்காங்க சர்வே, யாரை கேட்டு நீ முதல்ல வந்து சொல்லு, யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இந்த ஊருக்குள்ள நுழைகிறதுக்கு? இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேட்கறாங்க. எதா இருந்தாலும் எங்க புஷி ஆனந்த் அன்னை சொன்னாதான் நாங்க கேட்போம், அதுக்கு கேட்க மாட்டோம். அப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறது. விஜய் முதற்கொண்டு இன்னொன்னுங்க, நீங்க வந்து 2ஆம் ஆண்டு விழா இல்ல ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு என்ன பேச போறீங்கிறதா வச்சிருக்காரு ஆதவர்ஜுனா. ஜான் என்ன சொல்றாரு, நீங்க பேசக்கூடாது, தலைவர் தான் பேசுறதை தவிர நீங்க பேசக்கூடாது. நீங்க எப்படி சார் இவ்வளவு கண்டென்ட் பேசி பேசக்கூடாது சார்? சண்டே வருது, அந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் வந்து ஆதவர்ஜுனா. ஆனா ஜான் என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நீ பேசக்கூடாதுங்க. இந்த முட்டல் மோதல்ங்கிறது ஆரம்பத்து டே 1ல இருந்து போயிட்டு இருக்கு. எப்படியாவது ஆதவர்ஜுனா அவர் காலி பண்ணணும், அவரு புஷி ஆனந்த் காலி பண்ணணும் இவரு. ஜான் வந்து எந்த நேரத்துல எங்கிட்ட வேணாலும் மாறுவாரு. ஓகே, ஆதவர்ஜுனோட போனா நமக்கு ஏதாவது அமௌண்ட் கிடைக்குமா, அப்ப அங்கே போயிடலாம். புஷி ஆனந்த் கூட போனாதான் நம்ம சேஃபா இருக்க முடியுமா, அப்ப இங்கே போயிடலாம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சாந்தி மாதிரி நிறம் மாறிட்டே இருப்பார். அது அவருடைய குணமாக இருக்கிறது. அப்ப டே 1ல இருந்து ஆதவர்ஜுனா எப்படி காலி பண்ணணும் வேலை பார்த்துட்டு இருக்கனால இப்ப இவர் என்ன பிளான் பண்றாரு, இது நமக்கான நல்ல நேரம். புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்கார், நம்ம எல்லாம் உட்கார்ந்து விஜய்கிட்ட பேசுவோம், அவரோட மண்டை கழுவும், நம்ம மொத்தமாக புஷி ஆனந்த் துரத்துறதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு அவங்க அந்த வேலைகளை பார்க்கிறாங்க. அப்ப எப்பொழுதுமே இந்த பிரச்சனை என்பது யார் யாரை வந்து காலி செய்வது என்ற பிரச்சனை இந்த தமிழர் வெற்றி கழகத்திற்கு போய்கொண்டே இருக்கின்றது. ட்விட்டர்லயே பாருங்களேன், ஆதவர்ஜுனாவுக்கான கோஷ்டிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். புஷி ஆனந்துக்கான கோஷ்டி இருக்கு, ஜான் ஆரோக்கியசாமி கூட பெரிய கோஷ்டி இருக்கு, பெரிய கோஷ்டி இருக்கு. விஜயோட பியூர் சப்போர்ட்டர்ஸ், எனக்கு ஜானு வேணாம் புஷி வேணாம் அப்படி சொல்ற சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க.
யாருமே இல்லாத, யாருக்குமே தெரியாத, இல்ல ரொம்ப பிரபலமாகாத ஒரு பிளான் கோஷ்டி வச்சிருக்காங்க. ஆனா அதை ஒரிஜினல் பெரிய கோஷ்டியில கிடையாது. அவர் வந்து என்ன எழுத்து பேசலாம், என்ன காலி பண்ணாலும் யாரும் பேசவே மாட்டாங்க. இதற்காக நீங்க ஓகே அதை ஒரிஜினல் அவ்வளவு திறமைசாலியா இல்ல ரொம்ப நம்பிக்கைக்குரியனா அதுவும் கிடையாது. இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் மேற்பட்ட தற்கொலை நான். யாராவது சொல்லுவாங்களா 16 நாள் நாங்க வந்து துக்கம் அனுசரிக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்க இங்க வர்றோம்? என்ன பேச்சு இது? நாங்க ஆனா வந்து டெல்லிக்கு போவாங்க. வழக்காடு டெல்லிக்கு போவாரு. உண்மையிலே நீங்க ரொம்ப ஆரம்ப காலத்துல ஆதவர்ஜுனா வந்து சார் இந்த பேனா வச்சு உருட்டிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சரி ஏதோ நெரட்டிவ்க்காக செட் பண்ணாரு. மேபி கொஞ்சம் படிக்கணும். அவர் பல பேர் சொல்லணும், அம்பேத்கரை வாசிக்கிறேன், பெரியாரை வாசிக்கிறேன், தலைவர்களை வாசிக்கிறேன். உண்மையில நான் நம்பினேன். ஓகே, உண்மையில வாசிப்பார் போல. ஆனா எந்த அறிவுமற்றவர் அவர். பிசிக்கெல்லாம் எப்படி இவரெல்லாம் காலம் தள்ளினாரு, பிசிக்கெல்லாம் எப்படி இவரை பொறுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. எந்த அறிவுமே, காசு இருக்கு அவ்வளவுதான். அந்த காசை வச்சு, மாமனாரோட காசு இருக்கு, லாட்டரி விற்ற காசு இருக்கு, அந்த காசை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு செஞ்சுட்டு இருப்போம். அதன் மூலியமாக இந்த கட்சியை எப்படி கைப்பற்ற முடியும் அடுத்ததாக அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி போறார். ஆனா அது அவ்வளவு எளிது அல்ல. புஷியானந்தெல்லாம் நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. புஷியானந்தா நிறைய பேர் சொல்றாங்க புஷியானந்த வந்து துரத்த போறாங்க. அருண்ராஜ் அது நடக்கவே நடக்காது. ஏன், விஜய்க்கு என்னங்க தெரியும் இந்த கட்சியில? இந்த கட்சியில ஒரு கட்டமைப்பு, ஏதாவது சொல்றீங்க, இருக்கிறதே ரொம்ப மினிமமான கட்டமைப்பு. மாவட்ட செயலர்கள் ஒரு 114 பேர் இருக்காங்கன்னா அதுல விஜய்க்கு பல பேர் தெரியவே தெரியாதுங்க. நீ நேருக்கு நேரா போறாரு, போய் சார் நான் மாவட்டத்தில் அப்படியே பண்ணி உன் பேரை நம்ம கேட்பாரு, அவருக்கு தெரியாது. அப்ப புஷியானந்துக்கு நீங்க ஒண்ணு இல்ல, விஜய் தெரிய விடாம பாத்துக்கிட்டது புஷி ஆனந்த் அவர் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இல்லைங்க, இருக்குல்ல. அதுக்கு தெரிய விடாம பாத்துக்கிட்டாருங்க. விஜய் என்னங்க பண்ணாரு? நீங்க வந்து ஜனநாயகம் ஷூட்டிங் மே மாசம் முடியுதா? அவரே சொல்றாரு மே மாசம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நம்ம 6வது மாசத்துல பேசிட்டு இருக்கோம். இந்த 6 மாசத்துல நீங்க 114 பேர் யாருன்னு உங்களால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு போன் போட்டு, தம்பி என்னப்பா பண்ற, நல்லா இருக்கியா, ஆனா என்ன பண்றீங்க, ஊர்ல என்ன போகுது, தேனி மாவட்டத்தில் என்ன பண்றீங்க, ஆனா நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னப்பா தம்பி பண்ற, திருச்சி மாவட்டத்தில் என்னப்பா பண்ற, ஊர்ல என்னப்பா பிரச்சனை, என்னைக்காவது விஜய் பேசியிருக்காரா? அதுதானே அரசியல். நீங்க ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பயணம் போறாரு, அவர் என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, மாவட்ட போன போடியா அவன்கிட்ட கேட்போம், எத்தனை பேர் கூட்டிட்டு வர போறான்னு கேட்போம், எத்தனை ஒன்றியம் இருக்குன்னு கேட்போம், எத்தனை பேர் வர போறான்னு கேட்போம். இப்போ வந்து முதலமைச்சர் பிளான் பண்றாரு, அவரோட பி என்ன பண்ணுவாரு, ஆனா தலைவருக்கு பிளான் பண்றாரு, நாளைக்கு நாகப்பட்டினம் வரதா இருக்காரு, ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கீங்களா, நீங்க மாவட்டத்தில் தானே பேசுவாரு. ஆனா இங்க நான் கரூருக்கு வர போறேன் மதி அப்படின்னு விஜய் என்னைக்காவது பேசினாரா? இல்ல நான் திருவாரூர் வர போறேன்ப்பா நான் அப்படின்னு யாராவது பேசினாரா? நான் நாகப்பட்டினம் வர போறேன் யாராவது பேசினாரா? திருச்சி வர போறேன் யாராவது பேசினாரா? இல்ல புசி பாத்துக்குவார். ஏன்னா அவருக்கு டைரக்டா விஜய்க்கு என்ன பேசுறது கூட தெரியாது. மத்திய அளவில் பேசுறாரு, என்ன பேசுவாரு, மத்தியில என்ன சொல்லுங்க, அடுத்து என்ன சொல்றதுன்னு அவர் தெரியாது. ஹலோக்கு அப்புறம் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியாது விஜய். ஏன்னா அவருக்கு அந்த கட்சியே கிடையாது. அப்ப நீங்க இப்படிப்பட்ட ஒரு புசியானந்த நீங்க அந்த இடத்தோட நகர்த்திட்டீங்கன்னா நீங்க லிங்கே கட் ஆயிடும்ல. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த புசியானந்த தலைமறைவா இருக்கும் பொழுது ஏன் கட்சி முழுசா பங்கு குழிக்குள்ள போச்சு, என்ன பண்றது யாருக்குமே தெரியல. சார் யாராவது கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பண்ணணும் சார். புசியானந்த வரம் எப்படி சார் பண்ண முடியும் சார்? ஏதாவது நம்ம காசு கொடுக்கலாமா சார்? ஆதவர்ஜுனா வரம் என்ன சார் பண்ண முடியும்? தானே நடந்துச்சு. இப்ப 20 லட்சம் எப்ப போட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜுனா வந்து தன்னோட பர்ஸா வந்து அப்பா அந்த சார் கொடுக்குறேன் சார், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணபடி நான் வந்து செலவு பண்றேன் சார், ஓகே நீ கொடு, என் காசு நான் எனக்கு கொடுக்க மாட்டேன், அதானே விஜய். சரி அதுலயே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? தெரியல நமக்கு. நீங்க வந்து காயம்பட்டது 2 லட்சம் அறிவிச்சீங்களா, அது கொடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் காயம்பட்ட லிஸ்ட் இருக்கா உங்கள்கிட்ட? அது நான் பண்ணல, அது செய்ய மாட்டேன். எதுலையுமே நேர்மை என்பதே கிடையாது. இந்த சண்டைங்கிறது போய்கொண்டேதான் இருக்கும். ஆனால் விஜய் ஒரு முடிவெடுத்து ஓகே நான் உன்னை வந்து இடிக்க போறேன், நான் உன்னை புதுசா உள்ள கொண்டு வர போறேன், நான் உன்னை இழிக்க போறேன், அருண்ராஜுக்கு இவ்வளவு பொறுப்புகளை கொடுக்க போறேன், ஜான ஓரம் கட்ட போறேன், எதுவுமே செய்ய மாட்டார். நான் அடுத்து சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கலாம், எதுவுமே செய்ய மாட்டார். ஏன்னா விஜய்க்கு என்ன செய்யணும்னு தெரியவே தெரியாது. விஜய் இந்த கட்சியோட ஆக்டர், அந்த ஆக்டருக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஸ்கிரிப்ட் கொடுக்கும் போது என்ன பேசணும்னு தெரியுமே தவிர விஜய்க்கு சுயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். பொய்ச்செய்திகள் தூவிட்டே இருப்பாங்க. 4 ஹெலிகாப்டர் அண்ணன் வாங்க போறாரு, 4 ஹெலிகாப்டர் புக் பண்ண போறாரு, வாடகைக்கு எடுத்துட்டாரு, இனிமேல் வந்து ஜெயலலிதா பண்ணி அரசியல் செய்ய போறாரு. எதுவுமே நடக்காது. நான் சொல்றேன் எதுவுமே நடக்காது. அப்ப அந்த பொதுக்கூட்டங்கள் அதுவுமே நடக்காதா? இல்லங்க, அதான் சொல்றேன். இப்போ வந்து அவங்களுக்கு இமீடியட்டா முதல்ல அந்த கரூர் மக்களை அழைத்து அவர்களை சந்திக்க வைக்க வேண்டும் அப்படிங்கறத முதல் பிரதானமாக. அதுவும் வாங்க எல்லாரும் பணியூர் கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல அந்த மக்களோட விருப்பத்தின் அடிப்படையில் சொல்லி சொல்றாங்க. மக்கள் இப்ப எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல, உண்மையிலேயே தெரியல. மக்கள் வந்து உடனே நாங்க ஓடி வரோம் வந்து பாக்குறோம்னு சொல்றாங்களா, இல்ல அதுல சில மக்கள் வந்து இல்ல நாங்க வரலன்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது நம்ம அது போதான் பார்க்கணும். அதுல இருந்து அடுத்த பிறகு தொடர்ச்சியாக பரப்புரை கூட்டங்கள் மேற்கொள்வதில் புஷியானந்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா நீ வந்து பரப்புரை பண்ணிட்டு நீ மக்களை கொண்டுட்டு போயிடுவ. ஜெயிலுக்கு போக போறது நானா தான் இருப்பேன். அடுத்து 4 பேர் கூட்டம் வருது. ஏன்னா இந்த ரசிகர்கள் கூட்டம்ங்கிறது விஜய் 41 பேரை கொன்னா கூட எனக்கு பரவாயில்ல, நான் அந்த முடக்க பார்க்கணும் அப்படிங்கிற கூட்டம் இருக்கதான், இன்னைக்கு வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அதனால என்னங்க கொன்னா கொண்டு போறாருங்க, அதனால நான் போய் ஆவியாரு இந்த தலைவரை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கதான் செய்யுது. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா விக்கிரவாணி மாநாட்டுல இருந்து நீங்க வந்து 100கணக்கான பேர் மயக்கம் போட்டத எந்த மீடியாவும் சீரியஸா பேசல.
இன்னைக்கு யூடியூபர்ஸ்னால, சமூகத்திற்காக பேசுகிறவனால ஒரு பெரிய பிரஷர் ஒண்ணு இருக்கு. இந்த பிரஷர் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பேசித்தான் ஆக வேண்டும். நீங்க மறுபடியும் விஜய்க்கான போக்கஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க கதை அளந்துட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாளைக்கு ஒரு கூட்டத்தில் யாராவது ஒருவர் மயக்கம் போட்டாலும் அது ஒரு பேசு பொருளாக மாறும். இத்தனை நாள் வந்து விட்டுட்டாங்க. 10 பேர் மயக்கம் போட்டாங்க, 20 பேர் மயக்கம் போட்டாங்க. சுபாஷ் எவ்வளவு பேர் சுபாஷ் மயக்கம் போட்டாரு? ஒரு 20 பேர் தான் மட்டும் மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டு போறாங்க, நம்ம அடுத்த செய்திக்கு போடாமான்னு போயிட்டு இருந்தாங்க. இனிமேல் அப்படி போக முடியாது. அப்போ நாளைக்கு ஒரு மயக்கம் போட்டாங்க, இல்ல ஒரு அசம்பாவிதம் மறுபடியும் ஏற்படுதுன்னா, மறுபடியும் சிறைக்கு செல்லக்கூடிய நபராக அந்த மாவட்ட செயலாளரும் புசி ஆனந்த் இருப்பார்கள் என்ற காரணத்தினால் என்ன சொல்லிட்டாரு, வேண்டாம் சார், இந்த பரப்புரை கூட்டம் எல்லாம் இந்த மாதிரி இந்த வேன்ல போறது வேண்டவே வேண்டாம், நிப்பாட்டுங்க. நான் உங்களை கூட்டிட்டு போற மாதிரி இல்ல. புசி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க பழையபடி அறிக்கைகள் ஏதாவது கொடுங்க, வழக்கம் போல அறிக்கைகள் கொடுங்க, ஏதாவது வேலைகளை பண்ணுங்க. அந்த அறிக்கைகள் வச்சுக்கிட்டு நம்ம காலம் தள்ளுவோம். தேர்தல் நேரத்தில் நம்ம எப்படி போறதுங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, நம்ம கூட்டணிக்கு போறாமா போகலையா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. அதை பொறுத்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். உடனடியாக பரப்புரை கூட்டங்கள், இன்னும் சொல்ல போனா தேர்தல் வரைக்குமே பரப்புரை கூட்டங்கள் விஜய் வெளியில் வர வேண்டாம் அப்படிங்கிறதா புசியானவரை கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்து எல்லாரும் ஏற்கப்படுகிறதா, ஜான் அதை ஏத்துக்கிறாரா, எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா தெரியாது. ஆனா இது புசியோட கைதான் ஒழிக்கும். ஏன்னா ஜான் சொல்லியோ ஆதவர்ஜுனா சொல்லியோ எந்த மாநிலத்திலும் கேட்க மாட்டாங்க. புசியான் சிம்பிளா, டேய் அங்க ஒண்ணுமே பண்ணாதரா அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்க. அவ்வளவுதான், விஜய் வந்தாலே பரவாயில்லடா விட்டுறா அப்படிதான் விட்டுருவாங்க. ஏன்னா விஜய் கட்டப்பட்டவர்கள் கிடையாது, அவர் புசியானது மட்டுமே கட்டப்பட்டவர். அந்த கூட்டங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. இந்த கூட்டங்கள் எல்லாமே விஜயோட அந்த நடிப்பை பார்த்து வந்த கூட்டங்கள் தானே. இவங்க எப்படி புஷி ஆனந்த் மேல இவ்வளவு ஒரு பாசமும் இவ்வளவு ஒரு அன்பு எப்படி வந்தது? இல்லங்க, அது ஒரு அன்பு பாசம் சொல்ல முடியாது. நீங்க வந்து மாவட்ட செயலாளர்களுடைய கான்டாக்ட் எப்பொழுதுமே நீங்க முதலாக இந்த மன்றமாக இருக்கும் பொழுது நீங்க வந்து எஸ்ஏசி அவர்கள் தான் இதை துவக்கி வந்து நிறைய பேரை உள்ள வச்சிருக்காரு. புசியானந்துக்கு ஏதோ ஒரு சமயத்துல ஓகே நீ இதை டேக் ஓவர் பண்ணு சொல்லி கொடுக்குறாரு. புசியானந்தோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுகிறது. வெளிப்பட்ட என்னன்னா, பழைய ஆட்கள் எல்லாத்தையும் காலி பண்றாரு. நீங்க வந்து எஸ்ஏசி அவர்கள் இருக்கும் பொழுது பழைய நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் வீடு முதற்கொண்டு கொடுத்திருக்காரு. இந்த வீடு கொடுத்து வீட்டுலாம் தங்கிக்க, அவங்களுக்கு இருக்க ப்ராப்பர்ட்டில வீடு கொடுத்து தங்கி அதெல்லாம் பண்றாங்க. புசியானந்த் வந்தோன்னா அவங்க எல்லாம் விரட்டி அடிக்கிறார். அவங்க மேல காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார், அவங்களை விரட்டி அடிக்கிறார், எல்லா விதமான டார்ச்சரும் பண்றார், தொடர்ச்சியாக பண்றார். அப்பாவே விரட்டி அடிக்கிறார். சோ இது மாதிரி ஒரு பண்றார். அவருக்கு பிறகு அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம வந்து விஜய்கிட்ட இந்த மாவட்ட மன்ற நிர்வாகிகளை நெருக்க விடக்கூடாது. எல்லாமே நம்ம கண்ட்ரோல தான் இருக்கணும். ஏதாவது இருந்தாலும் ஏ மூலியமா தான் நடக்கணுமே தவிர விஜய்க்கு டைரக்டா போகணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்ஐசி அவர்கிட்ட பேசினா ஓகே நீ வாப்பா விஜய் பார்ப்பா, விஜய் சந்திச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சகஜமாக விஜய் கூட பேசக்கூடிய நிலைமை, விஜய்க்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலை, விஜய் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய நிலையில் அவர்கள் பழைய அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ற புசியான ரொம்ப தேர்ந்தெடுத்து அடிமைகளாக இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கிறார். நீ அடிமையா, எனக்கு அடிமையா இருப்பியா? அடிமையா இருப்பேன். உனக்கு நான் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி தெரியுமா? தெரியும். ஓகே, நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். அதே நேரத்துல நான் விஜயோட இதுல பொதுச்செயலாளராக ஒரு அகில இந்திய பொதுச்செயலாளராக மாறுறேன். அப்போ எனக்கு நீ அடிமையா இரு. அந்த மாவட்ட செயலர் ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அந்த மாவட்ட செயலர்கள் மூலியமாக அடுத்தடுத்த நிலைகள் இருக்கிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் எடுத்து யார் ஒருத்தர் ஐடியா கொடுத்தாலும், நீங்க வந்து இந்த சாப்பாடு போடுறது, ரத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஐடியாஸ் வேற யாராவது கொடுத்துருப்பாங்க. அதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புசியானந்த் வந்து நான் இந்த மன்றத்தின் மூலியமாக எக்ஸிக்யூட் பண்றேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைகளை லைப்ரரி வைக்கிறது, சுமார் வேலைகள்லாம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ எஸ்ஏசி அவர்கள் இருக்கும் பொழுது விஜய்க்கு இருந்த கான்டாக்ட் அப்படியே கட்டாது. இந்த பழைய டீம் வந்து மொத்தம் வெளியே போறாங்க. புதிய டீமோட பெரிய கான்டாக்டே விஜய் கிடையாது. பல ஊர்களில் மாவட்ட செயலர்கள் யாருங்கிறது விஜய் தெரியாது. நிறைய பேசியிருப்பாரு, ரொம்ப மணிக்கணக்கா பேசியிருப்பாரு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்சிமிட்டியை புசியானந்த் தடுத்துட்டே வரார், வச்சுட்டே வரார். இல்ல இவங்க டைரக்டா பழகவே கூடாது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. கட்சி வரைக்குமே அந்த விஷயத்த நீங்க 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் யாருமே விஜயோட டைரக்டா கான்டாக்ட் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட தான் இருக்கணும். இந்த கட்சி என்பது நம்மளுடைய கட்சி, நாம் தான் இந்த கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் புசி ஆனந்த் அன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு. அப்ப எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, புசி ஆனந்த் விஜயை பார்க்க முடியாது. ஆனா விஜய்கிட்ட வந்து பொறுப்பு வாங்கணும், பதவி வாங்கினாலும் புசி ஆனந்த் நினைச்சாதான் முடியும். அப்ப புசி ஆனந்த் கால எல்லாரும் விடுக்கலாம். புசி ஆனந்த் போயிட்டாதான் 100 பேர் பின்னாடி போகணும். புசி ஆனந்த் வாழ்கன்னு சொல்லணும். புசி ஆனந்த் புசிப்படுத்திட்டே இருக்கணும். அவருக்கு என்ன காசு கேட்டாலும் நம்ம கொள்ளடிச்சு கொடுக்கணும். அவர் லஞ்சம் வாங்க சொல்றாரா வாங்கணும், பொறுப்பு போட சொல்ல காசு வாங்க சொல்றாரா வாங்கணும், சீட்டுக்கு 2 கோடி சொல்றாரா அதை வாங்கணும், யாராவது ஆட்களை கூட்டிட்டு சொல்றதா கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பு மூலமா நம்ம அதை சம்பாதிக்க முடியும். அந்த சம்பாதிக்கிற மூலியமா தான் நம்ம அடுத்த எம்எல்ஏ ஆக முடியும். அப்படிங்கிறது அந்த கணக்குக்கு எல்லாம் போயிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கண்ட்ரோல்ங்கிறதெல்லாம் புசியானந்த் மட்டும்தான் இருக்கு. விஜய்கிட்ட அந்த கண்ட்ரோல் சுத்தமா கிடையாது. ஒருவேளை எஸ்ஏசி அவர்கள் இருந்திருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காரு. அவர் ரொம்ப கிளீனா, தம்பி இந்த கட்சியோட தலைவன் நீ, கட்சியோட கைடா தான் நான் இருப்பேன், நீ தான் டைரக்டா மாவட்டத்தை கான்டாக்ட் பண்ணி பேசணும். இப்படித்தான் கலைஞர் அரசியல் பண்ணாரு, இப்படிதான் ஜெயலலிதா அரசியல் பண்ணாரு, இப்படிதான் எம்ஜிஆர் அரசியல், இவங்களெல்லாம் பார்த்து வந்தவர் எஸ்ஏசி அவர் சொல்லிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. கட்டமைப்பை பலப்படுத்துறது
ஒரு தலைவரால தான் முடியும். அது பொதுச் செயலாளர் செய்யக்கூடாது. ஒரு அமைப்பு செயலர் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பார். இன்னும் சொல்லப்போனா ஒரு அமைப்பு செயலர் ஸ்பெசிபிக்கா எடுத்து போட்டிருப்பார். இது எதுவுமே தெரியாத காரணத்தால விஜய் என்ன நினைச்சிட்டாரு, பிஸியானது எக்ஸ்எம்எல்ஏ இருந்திருக்காரு. எக்ஸ்எம்எல்ஏ இருந்ததுல ஒட்டுமொத்த ஓட்டே வந்து 2000, 3000 தான். அப்ப அந்த எக்ஸ்எம்எல்ஏவை 3 தடவை கண்டெஸ்ட் பண்ணிருக்காரு, ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. இவரை போட்டு கதை விட்டார். யாரு தெரியுமா? யாரு? 3 தடவை கண்டெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல வந்து 57 பேர் கண்டெஸ்ட் பண்ணலாம் இருக்க அவர் கூட்டு வச்சுக்குவீங்களா? தேர்தல் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. நிறைய தேர்தல் எந்த தேர்தல் நடந்தாலும் போய் ஒருத்தர் நின்றுட்டே இருப்பார் இல்லையா? அவர் கொண்டு வந்து நீங்க வச்சுக்குவீங்களா? 57 தேர்தல் பார்த்திருக்கேன் சார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்பா. அப்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி போய் சொல்றாரு. விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால் அவர் வந்து அப்படி எடுத்துக்கிறாங்க. சரி, ஜான் ஆரோக்கியசாமி யார்? பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சார் நான் சினிமாவுக்கு பிராண்டிங் பண்ணி கொடுக்குறேன் சார், நான் ஐடி டீமா வச்சிருக்கேன் சார், நான் பண்றேன். நீ பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பியா? நான் இருக்கே சார், என்ன பிரச்சனை இல்லை சார், நான் ஏமாத்துறேன் சார், பல பேர் ஏமாத்திருக்கேன், உங்களை ஏமாத்த எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஏமாத்த ஆரம்பிக்கிறார். நேர்முகம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.